நீ மாட்டு பத்தியா கீழே விழுந்துட்டே இருக்கு பாரு. எருமை கரண்ட் கொஞ்சம் கூட விட்டுட்டாங்க. எருமை எருமை இல்ல கரண்ட். ஏய் சேலை ஒழுங்கா போடுறீ. இப்ப சொல்றீ. ஏய் இப்படி இல்ல. அப்ப இந்த பக்கம் என்ன பண்ணுவ? அத பத்தி பிரச்சனை. இந்த பீரோல சாத்திக்க வேண்டியதான். இப்படி நீ யாரு? எந்த ஊரு? உன் பேர் என்ன? என் பேரு தான் ஐ லவ் யூ. மூஞ்சி உடைச்சு போடுவேன். என்ன யார பத்தி என்ன வார்த்தை சொல்ற? என் பேரு தான் ஐ லவ் யூ. பேரே வா. பேரே ஐ லவ் யூ. அது ஏன் அப்படி வச்சாங்க? எனக்கு யாருமே லவ்வர்ஸ் என்னைக்கு நான் விரும்பவே இல்ல. தற்கொலை பண்ணி வாழை மரத்துல சுருக்கு மாட்டி தொங்கலான்னு போயிட்டு வாழை மரத்துல ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னாரு, உன்னை யாரும் ஐ லவ் யூ சொல்லலையா? ஆமா அப்படின்னு. உன் பேரே மாத்திக்க அப்படின்னாரு. ஐ லவ் யூ. அப்புறம் திருச்சி மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மணி எழுதி கொடுத்தேன், என் பேரை மாத்துங்கன்னு. மாத்திட்டாங்க. இப்ப போறேன் ஐ லவ் யூ பாக்கி நானும் சரின்றுவேன். என் பேரு ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. எங்க ஊரு என்ன ஊரு? என்ன ஊரு? பண்ணவாடி. ஏய் ஊர் பேர் பண்ணவாடி. பக்கத்துல பண்ணகுடின்னு ஒரு ஊர் இருக்குடி. பண்ணவாடி எங்க ஊரு. உங்க ஊர் பண்ணவாடி. எங்க வேலை பாக்குற? எங்க வேலை பாக்குற? கால் சென்டர்ல. ஏய் கால் சென்டர்லயா காலுக்கு இடையில சென்டர்ல? ஐயோ கால் சென்டர்ல வேலை பாக்குறேன். என் பேரு ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. எங்க ஊரு பண்ணவாடி. பண்ணவாடி. நான் வேலை பாக்குறது கால் சென்டர்ல. கால் சென்டர்ல. எங்க மூணையும் சேர்த்து சொல்லு. ஐ லவ் யூ பண்ணவாடி கால் சென்டர். வா போவோம். ஏய் நானும் வரேன். யோ நீ முடியாதியா மாமா, பேசாம இரு. இல்ல மாமா லேசா வலிக்கிட்டு அங்கிட்டு போயிருவேன் நீனு. அம்மா உன் பேர் என்ன தெரியுமா? என் பேர் என்ன? உனக்கு ஒரு பேர் இருக்கா? நல்ல பேரா இருக்கு. உன்னை பார்க்கும் பொழுது அப்படியே நம்ம மதுரை மீனாட்சி அம்மனே இறங்கி நடந்து வந்த மாதிரி இருக்கு. மீனாட்சி அம்மன் கிழிஞ்சி இருக்கும்படி. ஏய் இன்னும் உனக்கு கிளியிலையாடி? கிளி இருக்கும்படி. அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா என்ன சொன்னார்? என்ன சொன்னாங்க? கிளிய புடிச்சு குண்டியில அடைச்சு. சரி 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 பேர பாட்டாது. அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா கண்ணு கருத்துமா காவலுக்கு போச்சுனா பஸ்ல தட்டலாமா? தட்டக்கூடாது. பேசிட்டே நந்தவரத்துக்கு கொண்டு போய். ஆமாமா. அம்மா இங்க பாருங்கம்மா எத்த தண்டின்னு. அத விடு. எடுத்துக்கு வந்தனே தொங்குது. மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்படி